மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு பிரம்மாண்ட மைதானத்தையே இலவசமாக வாரி வழங்கிய அன்பழகன் ஐயா. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கல்லூரி மாணவர்கள் உற்சாகப்படுத்த இந்திய கிரிக்கெட் வீரர்களுக்கு இணையாக நடந்த போட்டி. வீட்டுக்கு வந்த உறவினர்களை உபசரிக்கிற மாதிரி இத்தனை ஏற்பாடுகளா? அகில இந்திய வீல் சேர் கிரிக்கெட் போட்டி A, B மற்றும் C இந்திய அணிகளுக்கு இடையிலான இந்த போட்டிகளை நடத்த திரு அன்பழகன் ஐயா அவர்கள் கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. அதை தொடர்ந்து அவங்க மறுபேச்சு பேசாம சம்மதம் தெரிவிச்சிருக்காங்களாமா. அவருடைய நிர்வாகத்தில இருந்து சில பேரை நியமிச்சு இந்த போட்டிகளுக்கு தேவையான உதவிகளை அவரே செஞ்சு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆகஸ்ட் 7, 8 மற்றும் 9ஆம் தேதி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மா கல்லூரி வளாகத்துல தான் இந்த போட்டி நடந்திருக்கு. வீல் சேர் கிரிக்கெட் விளையாட வந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக காலையில 6 மணில இருந்தே காஃபில இருந்து ஆரம்பிச்சு இரவு உறங்குற வரைக்குமே அத்தனை ஏற்பாடுகளையுமே செஞ்சு கொடுத்திருக்காங்க. பேரன்போடு அது எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தது பலரையும் நெகிழ்ச்சியில ஆட்டியிருக்கு. அது மட்டும் இல்லாம விளையாட வந்த வீரர்களுக்காக தங்குமிடம், மைதானம், கழிவறை, சாய்த்தாள ஏற்பாடுகள்னு எல்லாத்தையும் முன்கூட்டியே யோசிச்சு பார்த்து செஞ்ச அன்பழகன் ஐயா அவர்களுக்கு இப்போ பலரும் அவங்களுடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவிச்சிட்டு வராங்க. இன்னைக்கு இந்தியன் கிரிக்கெட் ஹிஸ்டரியிலே ஒரு முக்கியமான நாள். நம்ம இந்தியால தமிழ்நாட்டுல மேல்மருவத்தூர்ல ஆதி பராசக்தி கிரிக்கெட் கிரவுண்ட்ல இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற இந்த கிரிக்கெட் கிரவுண்ட்ல மேல்மருவத்தூர் அண்ணன் எல்லாருக்கும் அன்பை வழங்குற, உலகத்துக்கே பீஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த பரப்புற என்னோட உடன்பரவா சகோதரர் அண்ணன் அன்பழகனுடைய தலைமையில இன்னைக்கு இந்தியால இருக்கிற எல்லா ஸ்டேட்ல இருக்கிற மாற்றுத்திறனாளிகளோட கிரிக்கெட் மேட்ச் நடக்க போகுது. அந்த டிராஃபி, அம்மா டிராஃபி 2025 ஹோஸ்ட் பண்றதுக்கு இன்னைக்கு மேல்மருவத்தூர் ரொம்ப பெருமைப்படுது. ஸோ மேட்ச் வெரி ஷார்ட்லி இப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு எல்லா ஸ்டேட்ல இருந்தும் பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. இங்க ஆட போற இந்த டீம்ஸ்ல இருந்து தான் இன்னைக்கு இந்தியன் டீமை ரெப்ரசென்ட் பண்ண போற டீம் டிசைட் ஆக போகுது. வேர்ல்டு டிராஃபிக்கு, வேர்ல்டு கப்புக்கு இந்த டீம் தான் போக போகுது. தேங்க்யூ. Today we have a special guest here, International Wheelchair Association Director Shobana. Let's listen from her. How is the entire event going on and how excited she is? The good news is she speaks very good Tamil also. So நீங்க தமிழ்லயும் ஆங்கிலத்திலயும் mix பண்ணி பேசுனீங்கன்னா எங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். Please ma'am. Okay, thank you very much sir for this beautiful introduction. தமிழ் எனக்கு கொஞ்சம் தான் தெரியும். So first எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கும். Excellent. Welcome to Tamil Nadu.
Thank you. We are very happy you are here. Abhay sir is also the co-director of International Wheelchair Cricket Council. Okay. And that is the global body for wheelchair cricket. Uh-huh. Sir has developed a lot in national body. There are like more than 1,000 players now. It is like around 2,000 players are there in the organization. Uh-huh. The things are going on very well, and then the event is going on very well with the support of all you fine people here. The organization is very well, and I'm very happy that you have selected the best players from all over India and then made them to have this tournament. Correct. Because we have a lot of players, very good players in India itself. Mm-hmm. So this is a very good initiative by the Tamil Nadu Association and by National Association. Mm-hmm. So I'm very happy that I'm here and seeing the match in this beautiful is. How very is the happy. maintenance, ma'am? Maintenance is amazing. Till the date, I have attended many events. This was one of the best event. Thank you so much. Thank you so much. Arrangement is very well. Hospitality is very good. And the food is very good. Uh-huh. Weather is very nice here. At least 5 degrees less than Correct. the Chennai weather. Correct. So everything is very nice, very Thank you nicely so done. much. How is your players playing? Players are amazing. Now, this event itself, like we have many records. And how is Tamil Nadu players doing? Tamil Nadu players, yes, in the guidance of Durai sir and the coach sir, they are very good. Thank you so much. Thank you so much. Thank you so much, ma'am. And how you are excited, we are also excited watching the finals. Thank you so much. We'll meet again soon. Thank you so much. Thank you so much. Thank you very much. Vanakkam sir. So இப்போ நம்ம கூட தமிழ்நாடு வீல்சேர் கிரிக்கெட் அசோசியேஷனுடைய பிரசிடென்ட் இங்க இருக்காரு. சோ அவரை பத்தி இன்னும் அவரே சொல்லுவாரு. And we are very happy you are here, sir. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்க இங்க இருக்கிறது நான் உங்களை பார்க்குற எல்லார் வாயிலையும் துரைன்னு தான் வருது. தமிழ்நாடு டீமை வேற லெவலுக்கு நீங்க கொண்டு போயிட்டு இருக்கீங்க. இப்போ நான் நேஷனல் பிரசிடென்ட் கிட்ட பேசினேன், நேஷனல் ஜாயின்ட் செக்ரட்டரி பேசினேன். அவங்க எல்லாரும் உங்க பேர் தான் சொல்றாங்க. அது யார் அந்த துரை நான் தேடிக்கிட்டு இருக்கும்போது உங்க பிள்ளைகளோட உங்க டீமோட தான் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்க. சோ உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, உங்க டீமை பத்தி சொல்லுங்க. முதல்ல திரு அன்பழகன் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லி தான் என்னோட பேச்ச ஆரம்பிக்கணும். சொல்லுங்க, இப்போ மேட்ச் எப்படி போயிட்டு இருக்கு? நம்ம பிள்ளைங்க, தமிழ்நாட்டு பிள்ளைங்க எப்படி ஆடிட்டு இருக்காங்க? ஃபைனல்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு? அதை பத்தி சொல்லுங்க. அபய் சார் வந்து WCA பிரசிடென்ட். ஆனாலும் இந்த கிரிக்கெட்ல எப்படின்னா ஒரு வட இந்திய ஒரு ஆக்கிரமிப்பு மாதிரி இருக்கும். தமிழகத்துல இருந்தும் வட இந்திய தென்னிந்திய மாநிலங்கள்ல இருந்து வீரர்கள் போறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இந்த 3 வருஷத்துல நம்ம வீரர்கள் தங்கள் திறமையாலும் கடுமையான உழைப்பாலும் அதை உடைச்சு இப்ப இந்தியா டீம்ல நம்ம பசங்க 7 பேர் ஆடிட்டு இருக்காங்க. இந்தியா கோச்சா நம்ம கன்னியாகுமரி பையன் இந்தியன் கோச்சா இருக்காரு. அவர் பேரு அனீஷ் நட்ராஜ். இந்த அணியோட வளர்ச்சியில அனீஷ் நட்ராஜோட உழைப்பு மிக மிக முக்கிய பொறுப்பு இருக்கும். இந்த டூர்னமெண்ட் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முந்தைய நான் அபய் சார்ட்ட சொன்னது, ஒரு நேஷனல்ஸ் ஆடினாலே ஒரு எம்பியில் 4 பேர், யூபியில 4 பேர் அப்படின்னு போகாம எல்லா ஸ்டேட்டுக்கும் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்து ஆடணும் சார். தமிழ்நாட்டில் முதல்ல நாங்கள் நடத்துறோம். அதனால இதுல ரெக்கமெண்டேஷனுக்கு இடம் கிடையாது. திறமைக்கு மட்டுமே அங்கீகாரம் சொல்லி முழுக்க தகுதி அடிப்படையில் வீரர்களை தேர்வு பண்ணோம். அதுக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணோம். எல்லா ஸ்டேட்லயும் வீரர்களுக்கு ஒரு ரெப்ரஸன்டேஷன் கொடுத்தோம். முதலாக இந்தியாவோட அனைத்து மாநில வீரர்களுக்கு இன்னைக்கு மேல்மருவத்தில் ஆடிட்டு இருக்காங்கிறது ஒரு பெரிய விஷயம். இதுவரை இப்படி ஒரு டோர்னமெண்ட் எங்கேயுமே நடந்தது இல்லை. அதாவது இங்க மிசோரம்ல இருந்து, ஹரியானால இருந்து, சத்தீஸ்கர்ல இருந்து, நார்த் ஈஸ்ட்ல வந்திருக்காங்க. 6 மாசம் பனி, 6 மாசம் குளிர்னு சொல்லிட்டு விளையாட மைதான மேல இடத்துல இருந்து ஒரு மாற்றுத்திறனாளி வீரன் ஸ்பைனல் கார்டு பாதிக்கப்பட்டவர் விளையாட கீழே வரணும்னு ஒரு 6 பேர் சேர்ந்து ஒரு கட்டில் மாதிரி கட்டி தூக்கிட்டு வந்து விளையாட வைக்கிறாங்க. அந்த மாதிரி வீரர்களோட திறமைக்கு அங்கீகாரம் கொடுக்கணும்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு வீரர் கண்டிப்பா இடம் பிடிச்சு ஆடணும்னு சொல்லிட்டு உலகத்திலேயே முதல் முறையா ஒரு வீழ்த்த கிரிக்கெட் ஆடும்போது அந்த தேசத்தோட ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து ஒரு வீரர் இங்க ஆடிட்டு இருக்காங்க. இதுவே தமிழ்நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அந்த வெற்றியில மேல்மருவத்தூர் அம்மா கல்வி நிர்வாகத்திற்கும் திரு அன்பழகனுக்கும் பெரிய பங்கு இருக்கு. இன்னைக்கு மேல்மருவத்தூர்ல இந்த சக்தி வாய்ந்த மைதானத்துல ஒட்டுமொத்த இந்தியாவும் இந்திய மாற்றுத்திறனாளி வீரர்களும் ஆடிட்டு இருக்காங்க. அதற்கு மறுபடியும் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். காரணம், நான் என்னதான் பண்ணாலும் அது வெளியே போய் சேர்றதே இல்லை. ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சுட்டு பெருசா ப்ரொமோட் பண்றாங்க. இந்த மேட்ச் நடத்துறதுன்னா பாருங்க, மொத்தம் 60 வீரர்களுக்கு நடக்க முடியாதவங்க, முதுகு தண்டு படம் பாதிக்கப்பட்டவங்க, கையில தம்பிங்க, அவங்களெல்லாம் இந்த இடத்துல வர வச்சு அசம்பிள் பண்ணி பெரிய விஷயம். ஆனா இந்த கஷ்டம் எல்லாம் நீங்க காட்டுற அன்பாலையும் நீங்க காட்டுற உற்சாகத்திலையும் இந்த கஷ்டத்தை நாங்க மறக்கிறோம். 2 முக்கியமான ஒண்ணு இந்த சமூகத்துக்கு சொல்ல ஆசைப்படுறேன். கிறிஸ் வோக்ஸ் வந்து கையில அடிபட்டு ஒரு கையில கட்டுப்போட்டு கிரிக்கெட் விளையாட வராரு, ரிஷப் பண்ட் காலில் அடிபட்டு கட்டுப்போட்டு விளையாட வராருன்னா கொண்டாடித்திருக்கிற இந்த சமூகம் உண்மைக்குமே ஒரே ஒரு கையை வச்சு ஒரு பையன் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கான், 2 கால் இல்லாம ஒரு பையன் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கான், அவங்களும் அங்கீகரிக்கிறதே இல்லை. இது மிகப்பெரிய சமூக புறக்கணிப்பு. இந்த சமூகத்துக்கு நான் கேட்டுக்கிறது அதுதான், உண்மையான திறமையாளிகளை தயவு செய்து அங்கீகரித்து பாராட்டுங்கள். நான் இந்த போட்டிக்கு ஆதரவு கேட்டு போகும்போது எல்லாருமே இவங்களுக்கு எதுக்கு விளையாட்டு தான் கேட்கறாங்க.
ஆனா பெரிய பெரிய பணக்காரர்கள் யார்கிட்ட பணம் இருக்கோ அவங்களே திரும்ப திரும்ப அங்கீகரிக்கிறீங்க. யாருக்கு உதவி தேவை இருக்கோ தயவு செய்து அவர்களை சரியா கண்டுபிடிச்சு உதவி பண்ணுங்க. சமூகத்துக்கு ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்க விருப்பப்படுறேன் சார். முடிக்கும் போது எந்த மாநிலம் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களோ இல்லையோ, நம்ம மாநிலம், நம்ம ஸ்டேட், நம்மளுடைய முதலமைச்சர், நம்மளுடைய துணை முதலமைச்சர் கண்டிப்பா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு இந்த இடத்துல நான் உறுதியா சொல்லுவேன். ஓகே, நம்ம அன்பழகன் அண்ணன் அதுக்காக என்ன ஒரு முயற்சி எடுக்கணுமோ எடுப்பாங்கன்னு அவர் சார்பா நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. நன்றி. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. Thank you so much. Thank you so much. Big applause to the winning team. Congratulations. So we have the winners, team India Team C winners here. A big round of applause to the winners. Unbelievable. I have seen so many matches, so many tournaments. This is unbelievable, unforgettable. You know, you rocked. Excellent. So I want to hear from you how you feel now. You are the winners. You are going to take home the trophy. Saurabh Malik, the captain of India Team C. So आप बोलिए, आप कैसा लग रहा है आपको? So आपका टीम कैसा खेला? थोड़ी बात कर कीजिए. आपका लैंग्वेज हिंदी में बोल सकते हैं, अंग्रेजी में बोलते हैं, कुछ भी बोल सकते हैं. नहीं सर, काफी अच्छा लग रहा है. थोड़ा लास्ट 3 डेज की जो प्रिपरेशन थी, जो प्लान्स है, उसका ही रिजल्ट है कि हम जीते हैं. मैं कॉन्ग्रेचुलेशन करना चाहूँगा वो सारे प्लेयर्स को, स्पेशली सुंदर मूर्ति, लोकल बॉय. अरे सुंदर मूर्ति, जोरदार तालियां. आप 102 रन मारा ना, 102. कंग्रेचुलेशन. 102 रन அடிச்சிருக்காரு. Unbelievable. Please. वही सर, इंडिया लेवल की उनकी पहली सेंचुरी है, तो मुबारकबाद उनको. और बॉलिंग में भी उन्होंने काफी अच्छा, इंडिया लेवल फर्स्ट सेंचुरी அடிச்சிருக்காரு நம்ம தமிழ்நாட்டுக்காரர். स्पेशली जो न्यू प्लेयर्स है, परशुराम, उन्होंने लास्ट जो स्पेल था उनका, लास्ट 15 ओवर के बाद इतना एक्सपीरियंस नहीं है, फिर भी उन्हें इतना अच्छा स्पेल डाला. उस किधर है? Where is he? परशुराम. Big round of applause to परशुराम. परशुराम from तेलंगाना. Wow, welcome. स्पेशली मैं थैंक कहना चाहूँगा अपने मैनेजर गौरव सर. Mr. गौरव. हमारे कोच अनीश सर. अनीश सर किधर है? कोच प्लीज जॉइन. अभी उनकी आवाज निकल नहीं रही है, जस्ट बिकॉज वो इतना उन्होंने चेयर किया, पूरी बैठ गई. फर्स्ट स्टार्टिंग नॉर्मल थे. हम तो जल्दी से उनके बारे में एक चीज बता दूं. प्लीज. ये सेकंड इवेंट है मेरा उनके साथ. लास्ट इवेंट हमारा उधर चंडीगढ़ में था. बहुत टेम्परेचर था, 42 प्लस. हमारे 15 प्लेयर सारे सेट्स में थे, छाए में थे. अकेला बंदा चेयर पे पूरे मैच बैठ रहा चेयर करने के लिए. एंड सर लास्ट में यही, ये जो हमारा पूरा स्कोर है, ये उन्हीं की मेहनत है. एक्सपीरियंस प्लस न्यू प्लेयर ने जो कॉम्बिनेशन बना के सबने जो एफर्ट दिया, उसी का रिजल्ट है. फैंटास्टिक. एंड आई वांट टू सी ऑल ऑफ यू प्लेइंग फॉर टीम इंडिया. चक दे. Wish you all the best. Thank you, sir. God bless you all. Thank you. Fantastic. Sir, please. So we have the runners here, and they fought till the last ball. Losing and winning is not important in sports, you know, but you didn't give up till the last ball. So you are also actually winners. Yeah, thank you. Okay. Thank you, sir. So I want the captain to share how you feel. You know, कैसा लगा आपको? क्या தமிழ் சார். தமிழ் தானா? உங்களுக்கு எப்படி என்ன ஃபீல் பண்றீங்க? என்ன காரணம் நீங்க லூஸ் பண்ணது? You know, I want to listen from you, captain. ஃபர்ஸ்ட் சி டீமுக்கு கங்க்ராட்ஸ் பண்ணிக்கிறோம். அவங்க வின் பண்ணதுக்கு அவங்க தகுதியான ஆள் தான். ஒரு கைத்தட்டி இல்லாம அவங்களுக்கு. கண்டிப்பா. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான், எக்ஸ்ட்ராஸ் ரன்ஸோ, அப்புறம் நாங்கள் ஃபீல்டிங் மிஸ்ஸிங்ஸில் கொஞ்சம் ரன்ஸ் சேவ் பண்ணாமல் விட்டது, அது கடைசியில் ரிசல்ட் இம்பாக்ட் பண்ணணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ அதுதான், மற்றபடி வின் ஆர் லாஸ்
எனர்ஜி எல்லாருமே சந்தோஷம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. Fantastic, and I want to see definitely I want to see all of you for Team India. So wish you all the best. Congratulations and Chakade India. All the best. Thank you very much. Thank you very much. இந்த விழா இவ்வளவு சிறப்பா நடக்கிறது வந்து முதல்ல என்னோட டீம், அந்த டீம்ல ஏஜ் ஸ்டூடெண்ட் வந்து உண்மையிலேயே ஒரு ஆக்சன். எவ்வளவு தூரத்து பெயின் இந்த சமுதாயம் அவருக்கு வந்து இன்னல்களை கொடுத்திருக்கும், எவ்வளவு விஷயங்கள் கடினமான அவரால் பேச முடியல, எவ்வளவு விஷயத்தை கொடுத்து அந்த பெயினை தாங்கிக்கிட்டு அவர் எமோஷனல். ஆனா இந்த இடத்துல நான் கொடுத்ததா கிடையாது, இந்த வந்திருக்கிற இன்ஸ்டிடியூஷனுடைய மாணவர்கள் எல்லோருமே உங்களுக்கு என்னைக்கும் நாங்க உறுதுணையாக இருப்போம்னு சொல்லிட்டு இந்த மேடையில நான் சொல்ல விரும்புகிறேன். சார், இந்தியா டீமை வந்து மதிக்கிறோம் உண்மையிலே, ஆனால் இன்றைக்கு இந்த இடத்துல சொல்றேன், அவங்களை விட இவங்க தான் உண்மையான இந்தியன் டீம். இது எல்லாருக்கும் தெரியும், கிரிக்கெட் என்னுடைய பேஷன், எவ்வளவு தூரம் நான் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு. உண்மையிலே கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளா அந்த கிரிக்கெட் பண்ணும் பொழுது வாழ்க்கையில இவங்க விளையாடணும்னு எனக்கு நிறைவு அடைஞ்சிருச்சு. ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சேர்ல இருந்து டைவ் அடிக்கிறாங்க, அத டைவ் வச்சு கேட்ச், அந்த கமிட்மெண்ட், அந்த பவரை பாருங்க. நம்ம நின்னுகிட்டு அடிக்கிறதே முடியல, உட்கார்ந்துகிட்டு 6-4னா அவங்களுடைய பவர் மேன் பவரை விட மைண்ட் பவர் இந்த சமுதாயத்துல வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு சொல்ற விஷயங்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நேசிங்க, அர்ப்பணிங்க. இதில் எவ்வளவு பேர் எவ்வளவு டேலண்ட் இருக்கும். சில பேர் பாட்டு பாடுவாங்க, மியூசிக் இருக்கும், அத்லெட்டிக்ஸ் இருக்கும், எவ்வளவு விஷயங்கள் எவ்வளவு பேர் ஒரு விஷயத்தில் இருக்கும். அதை நம்ம நேசிக்கும் பொழுது, அதாவது ஒண்ணு சொல்றேன், வாழ்க்கையில பறவை பறக்கும், கூடவே வந்து பேப்பரும் பறக்கும். பறக்கும் போது நமக்கு எல்லாம் தெரியும், நம்ம என்னடா இவ்வளவு ஸ்கில்லா இருக்கிறோம், இவ்வளவு உழைப்பு கொடுக்கிறோம், இவ்வளவு தூரம் நம்ம வந்து எஃபெக்ட் கொடுக்கிறோம், இவன் ஒண்ணுமே செய்யல, ஒண்ணுமே பண்ணல, அந்த இவன் வந்து நம்மளோட பறந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறான். ஆனால் காற்று நின்றால் எது பறக்கும் எது பறக்காது? பறவை பறக்கும், பேப்பர் கீழே விழுந்துரும். அது போல சார், நீங்க வந்து இனிமேல் பறவை, அந்த பேப்பர்லாம் விழுந்து போச்சு, அதனால நீங்க இனிமேல் தொடர்ந்து பறப்பீங்க, நாங்க உங்களோட பயணிப்போம். ஆனா என்னைக்கா இருந்தாலும் அந்த உண்மையான ஸ்கில்லுக்கு வந்து வேல்யூ உண்டுங்க. அது வாழ்க்கையில வந்து மறந்துடாதீங்க. எங்க இருந்தாலும் நம்மள ரெகக்னைஸ் பண்ணலாம் கூட, இந்த உலகம், இந்த பிரபஞ்சம், நீ நம்புகின்ற இறை சக்தி சத்தியமாக உனக்கான விஷயத்தை கொடுக்கும். இதுதான் உண்மை. இது பிரபஞ்சத்தினுடைய நியாயமான விஷயங்கள். நான் எப்பயுமே வந்து எனக்கு இந்த காஸ்ட், ரிலிஜன், பெரியவங்க சிறியவங்க அப்படிலாம் கிடையாது. ஒரு நமக்குள்ள ஒரு செல்ஃப் டிசிப்ளின், எது எப்படி இருந்தாலும் அந்த கொள்கையில இருந்து மாறக்கூடியாத ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் டிசிப்ளின், ரெஸ்பெக்ட். யாரா இருந்தாலும் ஒரு சராசரி மனிதனா இருந்தா கூட அவங்கள மதிக்கக்கூடிய பண்பு. அடுத்தது வந்து இன்டெகிரிட்டி, நம்பகத்தன்மை. அடுத்தது கன்சிஸ்டன்சி, எந்த விஷயமும் தொடர்ச்சியாக. அடுத்தது புரிதல், நமக்கான ஒரு புரிதல். அப்புறம் யாரையும் டோன்ட் சீட், இந்த அண்டர்ஸ்டாண்ட். இந்த விஷயத்தை மட்டும் நீ ஃபாலோ பண்ணிட்டீன்னா நீ வாழ்க்கையில உன்ன ஒரு இடத்துல இருக்கும். எந்த இடத்துல இருக்காம ஒரு விஷயத்தை இதை ஃபாலோ பண்ணு. இவ்வளவுதான் நான் சொல்றேன். நீ ஹார்ட் ஒர்க் பண்றியோ, ஸ்மார்ட் ஒர்க் பண்றியோ, கோல்டு மெடல் வாங்குறியோ, இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வரையோ, அதெல்லாம் கிடையாது. இவ்வளவுதான். இந்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னாலே லைஃப்ல பெரிய விஷயம். ஆனா இதெல்லாம் பாருங்க, நம்ம இது நான் செய்துன்னு கிடையாது. நான் இன்னைக்கு சொல்றேன், இது எல்லாரும் நம்ம தான் செய்துமே தவிர இதனுடைய பிளெஸிங் இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் இருக்கும். இன்னைக்கு அன்பு நண்பர் அவரு வந்து அறிமுகமானாரு. அறிமுகம் ஆன உடனே, அதாவது நம்ம நல்ல எண்ணத்தில் எப்படி அவர் என்னை வந்து அணுகும் பொழுது நான் செய்யறேன், நான் எல்லாம் பண்றேன்னு சொன்ன மாதிரி இது ஆரம்பிச்சேன். அந்த சகோதரர் சும்மா பாக்குறதுக்கு வந்தார். வந்த உடனே அவரே இந்த உண்மையில இந்த பரிசு கொடுத்து கான்ட்ரிபியூஷன்
இந்த மெடல் கான்ட்ரிபியூஷன் நிறைய விஷயங்கள் நான் எடுத்துக்கிறேன், எனக்கு ஸ்பான்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த உள்ளங்களுக்கு அந்த உள்ளம் வந்து அதை எடுத்து அந்த குடும்பத்துக்கு இந்த நிகழ்ச்சி சார்பா மனமார்ந்த நன்றியை சொல்றேன். எவ்வளவு உள்ளங்கள் இருக்கு, நீங்க இத தன்னம்பிக்கையோட பயணிங்க, அவ்வளவுதான் சொல்றேன். இது வந்து அவரு நம்மளுடைய சொத்து வந்து நம்ம உடம்பு ஃபர்ஸ்ட், ரெண்டாவது ஃபேமிலி, மூணாவது குட் ஃப்ரெண்ட்ஷிப். அப்போ நீங்க அவ்வளவு தூரம் அவங்க வந்து இந்த சேலஞ்சர்ஸ் பர்சன் வந்து எவ்வளவு ஒரு தூரம் விளையாடுறாங்க செய்யும் பொழுது, நீ எஜுகேஷனா இருந்தா கூட ஃபிட்னஸ் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த ஃபிட்னஸ் தான் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நான் என்கிட்ட பணம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் பணம் கொடுத்து வாங்க முடியாது. அது என் நண்பர்கள் எனக்கு சொல்லி கொடுத்த விஷயம். ஆக இந்த மேடையில நான் சொல்லும் பொழுது இந்த சேலஞ்சஸ் வீல் சேர்ஸ் கிரிக்கெட் பீப்புள், மை பிரதர்ஸ், உங்களுக்கெல்லாம் நாங்க சொல்றது, நாங்க எல்லாரும் உங்க கூட இருக்கிறோம். we are with you. எங்க டீமே உங்க கூட இருந்து உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்றோம். நீங்க எங்க போனாலும் எங்களுடைய இந்த சேரிட்டியினுடைய சப்போர்ட் உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாம மை ஃபாதர், கடவுளுடைய பிளெஸிங்ஸ் உங்களுக்கு உண்டு. அதுல அவங்களுடைய பிளெஸிங்ஸ் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா எல்லாமே ஒரு வாய்ப்பு தான். வாய்ப்புகள் ஒருத்தருக்கு தானா அமைந்தது எல்லாமே அது இறைவனுடைய அருள். இல்ல வாய்ப்பை நம்ம வந்து உருவாக்கிக்கணும், இல்ல வாய்ப்போடு பயணிக்கிறவங்க கூட பயணிக்கணும். என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் நான் இங்க கூட்டத்தின் சார்பா நன்றி சொல்றேன். இதை கேள்விப்பட்ட பிறகு வந்து ஹெல்ப் பண்ற உங்களுக்கு எல்லாம் நான் சொல்றேன். அதனால எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இங்க வந்து இருக்கிற எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி வருது. நான் ஒரு வாய்ப்பை உருவாக்கல, இந்த கிடைத்த வாய்ப்பை நான் வந்து பயணிக்கிறேன். இப்ப இந்த வாய்ப்பு இது போல இவருக்கு அமைஞ்சிருக்கு, இவர் பயன்படுத்திக்கிறாங்க எல்லாரும். இப்போ மேம் வந்து அவங்க இதுக்கு வந்ததே இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நாங்கெல்லாம் வந்து அப்ரிஷியேட் பண்ணும் பொழுது அவங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறாங்க. அதனால அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கல ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை வந்து ஒரு அன்பு 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 அன்பை மட்டுமே செலுத்துங்கள். உங்களுக்கு திரும்பும் அந்த அன்பு பேரன்பாக கிடைக்கும்.